ஆகியவைகளை தன் முப்பரிமாணங்களாக கொண்டு இந்த கல்லூரியின் வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்து அயராது உழைத்து வரும் நமது கல்லூரியின் முதன்மையர் டாக்டர் ஆர் மேகநாதன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்கிட வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை அன்போடு பகிர்ந்து கொள்கிறேன். மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய முகமது அறக்கட்டளையின் தலைவர் பல்ராஜ் எஸ்.எம். முகமது யூசுப் சாஹிப் அவர்களே, மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய முகமது அறக்கட்டளையின் செயலாளர் ஜனாபா எஸ்.எம். ஷர்மிளா அவர்களே, மதிப்புக்கு போடுவதற்குரிய முகமது அறக்கட்டளையின் டைரக்டர் ஃபைசல் சார் அவர்களே, முகமது அறக்கட்டளையின் டைரக்டர் மற்றும் முகமது காலேஜ் அறிவியல் கல்லூரிய டைரக்டர் எஸ்.எம்.ஏ. அப்துல் அலீம் அவர்களே, இந்த முதலாம் ஆண்டு அறிவு விழாவில் சிறப்பு விருதாளர்களுடைய சீஃப் கெஸ்ட் ப்ரொஃபசர் பக்கீர் முகமது அவர்களே, இந்த கல்லூரியின் ஐக்யூசி கோஆர்டினேட்டர் டாக்டர் சையத் அவர்களே, பல்வேறு துறை சார்ந்த துறை தலைவர்களே, பேராசிரியர்களே, பெற்றோர்களே, என்னுடைய அன்புக்குரிய மாணவிகள், உங்கள் அனைவரையும் முகமது சார்பாக வருக என வரவேற்பு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முகமது அறக்கட்டளை கிட்டத்தட்ட ஒரு 17 எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் தமிழ்நாடு ஃபுல்லாக நடத்தி கொண்டிருக்கிறது. சென்னையில் மட்டும் முகமது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஃபார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர் மற்றும் சிபிஎஸ்இ ஸ்கூல், ஸ்டேட் போர்டு, இதே போலவே கீழக்கரை ராமநாதபுரத்திலும் ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ், பல்வேறு 17 எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முகமது கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 1991 ஆண்டு நுங்கம்பாக்கத்தில் தொடங்கப்பட்டது. அப்போது 2 கோர்ஸ் தான் இருந்தது, ஒன்று பிகாம், இன்னொன்று பிபி. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 34 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. இப்போது முகமது அறிவியல் கல்லூரியில் கிட்டத்தட்ட 19 யூஜி கோர்ஸ் இருக்கிறது. பிகாமிலே 6 பிகாம் இருக்கிறது. பிகாம் ஜெனரல், பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ், பிகாம் கார்பரேட் செக்ரட்டரி, பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிகாம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட். அதே சயின்ஸ் துறையிலே பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, ஹோம் சயின்ஸ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ரிசல்ட் கம்யூனிகேஷன், சைக்காலஜி, இது 19 யூஜியும் 9 பிஜியும் 3 எஃப்இயும் 2 டிப்ளமாவும் 3 ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இருக்கின்றது. சென்னை பல்கலைக்கழகத்திலே ஒரு தனியார் கல்லூரியில் 3 ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இருப்பது என்று நமது கல்லூரியில் குறிப்பிட்டால் அது மற்றற்ற மகிழ்ச்சியாகும். எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்டிலும் பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி ரிசர்ச் டிபார்ட்மெண்டாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் மாணவிகளை 10th வரைக்கும் நீங்கள் படிக்க வைக்கும்போது ஒரு காமனான சப்ஜெக்டை படிக்க வச்சிருப்பீங்க. ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்ஆ இருந்தாலும் ஒரே பாடத்தை படித்துக் கொண்டிருப்பீர்கள். 10th முடித்த உடனே நீங்கள் அடுத்தது என்ன படிக்கணும், 11th வரும்போது தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருப்பீர்கள். என்ன சூழ்நிலை என்றால் உங்கள் பிள்ளைகள் காமர்ஸ் லைனில் போகணுமா, அல்லது இன்ஜினியரிங் லைனில் போகணுமா, அல்லது மெடிக்கல் லைனில் போகணுமா என்பதை முடிவு செய்ய வேண்டும். சப்போஸ் காமர்ஸ் லைனில் போகணும் அப்படின்னா 11th நீங்கள் காமர்ஸ் குரூப் சேரும். 11th காமர்ஸ் அக்கௌண்ட்ஸி படித்திருந்தால் மட்டுமே ஃபர்தராக நீங்கள் பிகாம் சேரும்போது பிகாம் சேர முடியும்.
பிகாம் சேரணும் அப்படின்னால +2ல் காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் படித்தால் மட்டுமே பிகாம் சேர முடியும். அதே சயின்ஸ் குரூப் சேர்னா பயாலஜி குரூப் சேர்க்க வேண்டும். அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் போக வேண்டும் என்றால் மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்திருந்தால் மட்டுமே நீங்கள் அந்த துறையை தேர்ந்தெடுக்க முடியும். அது கரெக்டான டிசிஷன் எடுத்து 11th 12th படிக்க வைத்து ஒரு நல்ல மார்க் எடுத்து அதுக்கப்புறம் என்ன டிசிஷன் எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜ் போக வேண்டுமா, இன்ஜினியரிங் காலேஜ் போக வேண்டுமா, மெடிக்கல் காலேஜ் போக வேண்டுமா என்பதை முடிவு எடுக்க வேண்டிய ஒரு தருணமாகும். இப்போது முடிவெடுத்து நமது கல்லூரியில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து யூஜியில் பல்வேறு துறையில் சேர்த்து விட்டீர்கள் என்பதை பெருமற்ற மகிழ்ச்சி அடையும். நமது கல்லூரி அஃபிலியேட்டட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ஆகும். நமது கல்லூரி யூஜியை பொறுத்தவரையும் 3 ஆண்டு காலம் படிப்பாகும். 3 ஆண்டு காலம் என்றால் 6 செமஸ்டர், ஒவ்வொரு வருடமும் 2 செமஸ்டர் ஆகும். ஒரு செமஸ்டர் 90 நாட்கள், நம்மளுக்கு 90 நாட்கள் நடக்கும். 90 நாட்கள் என்றால் ஒரு நாளைக்கு 5 ஹவர்ஸ்னா கிட்டத்தட்ட 450 ஹவர்ஸ் ஆகும். இந்த 450 ஹவர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணி அதன் பேஸ் பண்ணி அட்டண்டன்ஸ் இருந்தால் நீங்கள் யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுத முடியும். அதே போல நீங்கள் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் ஒவ்வொரு பேப்பருக்கும் 100 மார்க் என்று வைத்துக் கொண்டால் கூட அதில் இன்டர்னல் மார்க்கு 25 மார்க்கும் எக்ஸ்டர்னல் 75 மார்க் வைத்திருக்கிறார்கள். இந்த இன்டர்னல் மார்க் 25 மார்க் எப்படி உங்களுக்கு வழங்கப்படுகின்றால் அது 25 மார்க் அட்டண்டன்ஸு, அசைன்மெண்ட்டு, செமினார், அதுமாதிரி டெஸ்ட், சிஏ எக்ஸாம், மாடல் எக்ஸாம், இது பிரித்து ஒவ்வொன்றுக்கும் 5 மார்க் என்று பிரித்து அதுக்கு இன்டர்னல் மார்க் கொடுக்கின்றார்கள். இந்த இன்டர்னல் மார்க் 25க்கு நீங்கள் கரெக்டாக உங்களுடைய வருகை பதிவோடு எல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக 25க்கு 25 எடுக்க முடியும். அதே போல் எக்ஸ்டர்னல் எக்ஸாம், யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் 75 மார்க்கு. அந்த 75 மார்க்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம் யூனிவர்சிட்டியால் நடத்தப்படுகிற எக்ஸாம் ஆகும். அது நீங்கள் மினிமம் ஒரு 30 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் ஆக முடியும். மாணவிகளே 30 மார்க் எய்ம் பண்ணால் அது நல்லா இருக்காது. 75 மார்க் 70 மார்க் எடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 60 மார்க் எடுத்தால் கூட எக்ஸ்டர்னல் 60, இன்டர்னல் ஒரு 20 எடுத்தால் கூட டோட்டலாக ஒரு 80 மார்க் எடுத்து மினிமம் நீங்கள் ஒரு டிஸ்டிங்ஷன் பெற முடியும். ஆகிய மாணவிகள் கரெக்டாக கல்லூரிக்கு வந்து நீங்கள் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தால் ஒரு நல்ல மோர் தென் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்க முடியும். அதே போல ப்ராக்டிகல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 100 மார்க்கு, இன்டர்னல் 40 மார்க்கு, எக்ஸ்டர்னல் 60 மார்க்கு. அதே போல நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க்கு எடுக்க முடியும்.